ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்டா வீடியோ பண்ணிகிட்டு இருக்கவன் திடீர்னு இந்த மண்ணை பறிச்சுட்டு இருக்கான், இந்த வீடியோலாம் போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நானும் ஒரு விவசாயி தான். விவசாயம்னா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து எல்லாமே விவசாயம் தான் நான் பண்ணி விவசாயம்னா ரொம்ப விரும்பி செய்வேன் நான். ஏன்னா மண்ணில் போட்டு பெறல்றேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு வீடியோ. அதை பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அரும்பு செடிக்கான மண் அணைப்பு தான். எந்த ஒரு செடிக்கும் மண் வந்து ஒரு உயிர் சத்து. மண் இல்லைன்னா மனிதன் இல்லை, மனிதன் இல்லைன்னா செடி கொடிகள் எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம மண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். மண்ணை வந்து பராமரிக்கிறது, நல்ல அதுக்கான உயிர் கொடுக்கறது நம்மளுடைய வேலை. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உயிர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனிதனுக்கும் இந்த தாவரத்துக்கும் நிறைய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள். மண் அடிச்சிட்ருக்கேன் இந்த அரும்பு செடிக்கு. முல்லை அரும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது அரும்பு செடிக்கு. அது ஒரு சின்ன வியாபாரம், வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு சின்ன வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். இது அரும்பு செடிக்கு அந்த பக்கத்தால் ஒரு பெரிய செடிக்கும் பக்கத்தால் ஒரு சின்ன செடி வந்துருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பதியம். அது தானாக முளைச்சது. அந்த செடி பக்கத்தில் இருக்கிறதா தானாக முளைச்சது. நல்லா அது வந்து இந்த செடி அழிஞ்சு போச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் தான் இந்த ஒரு செடியும் இருக்கும். இந்த செடி அழிஞ்சு போச்சுன்னா இந்த பதியம் வச்சுருக்கோம்ல, இந்த செடி வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த செடியாக வந்துடும். அந்த இடத்துல வந்துடும். அந்த செடியை எடுத்துகிட்டு இந்த செடியை நம்ம பராமரிக்கும் போது திரும்பி நம்மளுக்கு பூ வந்து எப்போ ரெகுலராக கிடைக்கிற மாரி நம்மளுக்கு கிடைக்கும். அதான் கடைசி வரையும் பார்த்து மகிழுங்கள். வீடியோ வந்து விவசாயம் பற்றி தான். நீங்கள் பார்த்து மகிழுங்கள். தான் அந்த வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கோசரம் தான் மண் நனைக்கிறது. இது வந்திருக்கு. அப்புறம் வந்து ஒரு 4-5 வருஷம்னா இந்த மரம் போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த மரம் அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்காக இதையும் அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை வெட்டி எடுக்கல. மோஸ்ட்லி மரங்களை வந்து வெட்டக்கூடாது. பக்கம் எருவு போட்டு மண்ணை மூடி தண்ணி ஊற்றினோம்னா செடி நல்லா பூ பூக்கும். இவ்வளோதான் இதோட வேலை. நல்லா உள்ளார போயிட்டு நல்லா உரவு போட்டு சுற்றிலையும் நல்லா ரவுண்டாக பறிச்சு விட்டு அதுக்கு மேலே உரம் போடணும். மண் அணைச்சி விட்டு செடியில் மண் அணைச்சி விட்டு இது அதுக்கான எருவு போட்டால் நல்லா ஜாம்னு வரும். எல்லா செடிக்கும் பண்ணியாச்சு.